இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான மருத்துவ ஆய்வறிக்கையினுடைய ரிசல்ட்ஸ் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 2 மில்லியன் பாப்புலேஷன் கிட்ட கண்டக்ட் பண்ண ஒரு மெகா ஸ்டடி, ஒரு மெட்டா அனலைசிஸ் இது. ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நார் சத்தை உணவில் கரெக்டாக எடுத்துக்கிறவங்களுக்கு மாரடைப்பு மற்றும் இதய நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆல் காஸ்ட் மார்டாலிட்டியே ரொம்ப குறைவு அப்படின்னு ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒருத்தவங்க 8 கிராம் ஃபைபர் தான் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஒரு 5 கிராம் ஃபைபர் ஏற்றும் பொழுதும் அவங்களோட லைஃப் ஸ்பேன் 7 வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அவங்க ஆவரேஜ் ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. மினிமம் 20 25 கிராம் ஃபைபர் ஒரு நாளைக்கு சேர்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபைபர்ஸ்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத நான் திரும்பவும் சொல்லிடுறேன். இந்த நார் சத்து உள்ள உணவுகள் நம்ம சாப்பிடும் பொழுது அது வயிற்றில் ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் பண்ணி எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை ட்ராப் பண்ணிடுது. அது ரத்தத்தில் கலக்க விடாமல் தடுக்குது. பிளட்டில் இருக்கக்கூடிய எல்டிஎல் அண்ட் ApoB அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தீங்கு விளைவிக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்ஸை நம்ம குறைக்க முடியுது. ஃபைபர்ஸ் கரெக்டாக எடுத்துக்கும் போது 25 கிராம் ஃபைபர் நம்ம டெய்லி எடுத்துக்கணும். எப்படின்னு பார்ப்போம். 15 கிராம் சியா சீட்ஸ் நைட்டே ஊற வச்சிடணும் ஒரு டம்ளர் தண்ணியில். காலையில் எழுந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் அதை குடித்தோம்னா நமக்கு 5 கிராம் ஃபைபர்ஸ் கிடைக்குது. அடுத்து காலை உணவு நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஹை ப்ரோட்டீன் டயட்டில் இருக்கிறவங்க 2 முழு முட்டை, 5 வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கலாம், இல்லை 10 வெள்ளைக்கரு எடுத்துக்கலாம். இல்லை ஒரு சில பேர் 5 முழு முட்டை சாப்பிடுவாங்க, அது உங்களுடைய சாய்ஸ் பொறுத்து இருக்குது. ஹை ப்ரோட்டீன் டயட் வேணுங்கிறவங்க ஹை ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கலாம். இல்லை நான் கொஞ்சம் மாவு சத்தோட காலை உணவு எடுத்துக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்க மாவு சத்து எடுத்துக்கலாம். அதோட அடிஷ்னலாக ஒரு 5 கிராம் ஃபைபர் சேர்க்கறதுக்கு ஒரு முழு மாதுளம்பழம் சாப்பிட்லாம், இல்லைனா முழு ஆப்பிள் சாப்பிட்லாம். டயபெட்டிஸ் இல்லாதவங்க 2 சின்ன வாழைப்பழம் சாப்பிடலாம். இது எல்லாத்துலேயுமே 5 கிராம் ஃபைபர்ஸ் இருக்குது. காலையிலேயே நம்ம 10 கிராம் ஃபைபரை கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அடுத்தது மதிய உணவு எதுவாக இருந்தாலும் ஒரு பவுல் வெள்ளை சுண்டல், ஒரு பவுல் ராஜ்மா 100 கிராம் வேக வச்சது சாப்பிட்டோம்னா 5 கிராம் ஃபைபர்ஸ் நமக்கு சாலிடாக கிடைக்குது. அதோட குழம்புல நம்ம சேர்க்கக்கூடிய காய்கறிகள், கீரை கூட்டு, காய்கறி பொரியல் இதெல்லாம் சேர்த்தோம்னா இன்னொரு 5 கிராம் ஃபைபர் கிடைச்சிருது. ஸோ காலையில் 10 கிராம், மதியானம் 10 கிராம், 20 கிராம் ஃபைபர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்மளோட ஃபேவரட் பம்கின் சீட்ஸ் 15 கிராம் சாப்பிட்டோம்னா 2.5 கிராம் ஃபைபர் கிடைக்குது. ஒரே ஒரு முழு கொய்யாப்பழம் சாப்பிட்டிங்கன்னா 5 கிராம் ஃபைபர் கிடைச்சிது. ஸோ இதிலே நம்ம 27.5 கிராம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவங்க கேட்குறது மினிமம் 25 கிராம் தான். இரவு உணவுலேயும் நார் சத்து ஃபைபர்ஸ் நிறையா சேர்த்துக்கிட்டோம்னா 30 கிராம் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஹோல் வீட் ஃப்ளார் சப்பாத்தி, முழு கோதுமை மாவில் செஞ்ச சப்பாத்தி, கோதுமை குருணை உப்புமா, ராகி சேமியா, பல்வேறு சிறுதானியங்கள்லேருந்து செய்யக்கூடிய தோசை, குதிரவாளி சிவப்பரிசியில் செஞ்ச இட்லி, ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கலாம், வெஜிடபிள் சாலட், ஃப்ரூட் சாலட், எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்னது ப்ரோட்டீன் கிடையாது, ஃபைபர்ஸ்க்கு மட்டும்தான். ப்ரோட்டீனுக்கு தனியாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த ரிசல்ட் சரி, முட்டையோட ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னு ஒவ்வொரு வீடியோ நான் போடும்போது அதை பற்றி எல்லாரும் கேட்டே இருக்காங்க. நம்ம 15ஆம் தேதி எக்ஸாம்பிள்ஸை டெஸ்ட்டுக்காக அமைச்சிருந்தோம். 7 நாளில் ரிசல்ட் சொல்கிறதா சொல்லியிருந்தாங்க. இன்னையோட 10 நாள் ஆயிடுச்சு, இன்னும் ரிசல்ட்ஸ் வரல. சாதாரணமாக நம்ம விரலில் குத்தி சுகர் இருக்கா இல்லையான்னு பார்க்குற மாதிரி சிம்பிள் டெஸ்ட் கிடையாது. லிக்விட் குரோமட்டோகிராஃபி, மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸான டெஸ்ட் அது. அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது, நிறைய சாம்பிள்ஸ் வந்துடுச்சு, லேட் ஆகிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வெயிட் பண்ணுவோம். இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவோட நோக்கம் நிறைவேறிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் முட்டை, ஆன்டிபயோட்டிக்கே சேர்க்கல அப்படின்னு சொல்கிற ஒரு முட்டை நிறுவனத்தில் எகோஸ் பிராண்டோட ஒரு பேட்சில் தடை செய்யப்பட்ட AOC கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, தடை செய்யப்பட்ட பொருள் தடை செய்யப்பட்டது தான் அதுக்கு இருந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களோட மற்ற பேட்சஸ் எடுத்து நாடு முழுவதும் டெஸ்ட் பண்ணணும் FSSAI அப்படின்னு கோரிக்கை வச்சோம். அதே மாதிரி FSSAI நம்மளோட கோரிக்கை ஏற்றுக்கிட்டு நாடு முழுவதும் பரிசோதனைக்கு அமைச்சிருந்தாங்க சாம்பிள்ஸ்லாம். நம்மளோட உள்ளூர் முட்டை வியாபாரிகள் சங்கத்தினரும் அவங்களே முன் வந்து பரிசோதனை செய்யணும்னு சொல்லியிருந்தோம். அவங்களும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அறிவிச்சிருந்தாங்க, எங்களோட முட்டையோட சாம்பிள்ஸும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, நாங்களும் முட்டைக்கு எந்த ஆன்டிபயோட்டிக்ஸும் போடலை அப்படின்னு அவங்களும் நம்பிக்கை தரும் விதமாக பேசியிருந்தாங்க. ஸோ நம்மளோட 2 கோரிக்கையுமே நமக்கு நிறைவேறிடுச்சு. சும்மா நம்ம அதையே பேசி தேவையில்லாமல் நம்ம சீன் கிரியேட் பண்ண விரும்பலை. அதனால தான் 10 நாளாக அதை பற்றி எதுவுமே நான் பேசலை. ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அதை நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த 2 செய்திகளும் டிவி நியூஸில் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு அதை மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற மீம்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. பட் நான் எதையுமே என்னோட போஸ்ட்டில் அதை நான் ஷேர் பண்ணிக்கவே இல்லை. ஏன்னா இதெல்லாம் நமக்கு பெருமை கிடையாது, இதெல்லாம் நம்மளுடைய கடமை. இதுக்கான கிரெடிட்ஸ் எல்லாம் நான் மட்டும் எடுத்துக்க விரும்பலை. இந்த மாதிரியே நிறைய டாக்டர்ஸ் இதுக்காக குரல் கொடுத்துருந்தாங்க, டயட்டீஷியன்ஸ்லாம் பேசியிருந்தாங்க, சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் இதுக்காக குரல் கொடுத்துருந்தாங்க நாடு முழுவதும். அதனால தான் FSSAI இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஆக்ஷன் எடுத்தாங்க. இதனால் இன்னொரு நன்மை நடந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் ஒரு விளம்பரம் பார்த்தேன். இன்னொரு தனியார் நிறுவனம் அவங்களோட முட்டைகளை வியாபாரம் பண்ணுறதுக்காக இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க, எங்களோட முட்டையோட லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம், நீங்கள் டேரெக்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி உணவுப் பொருட்களுக்கு பின்னாடி இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் வருமோ அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு கார்ப்பரேட் நிறுவனமும் ஒவ்வொரு தனியார் முட்டை நிறுவனமும் அவங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் QR கோடை அட்டாச் பண்ணி நாங்கள் வெளிப்படையாக இருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கிறத அட்வர்டைஸ்மெண்ட்டாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே நமக்கு கிடைச்ச வெற்றி தான்.